நீ திராவிட முன்னேற்ற கழக தலைவரோட ஒப்பிட்டு கேட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இல்லை, கலைஞர் தலைமையில் இருக்கிற பொழுது கூட 2 பேர் ஜெயிச்சது இருக்காங்க. 2 பேர் தான் சட்டமன்ற தேர்தல். ஒரு தடவை ஒரே ஒருத்தர் தான், கலைஞர் மட்டும் தான் ஜெயித்தார். அன்னைக்கு கூட அந்த கட்சி கொஞ்சம் கூட எந்த கருத்து வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக பயணப்பட்டது. காரணம் என்னவென்றால் அதுக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது. நல்லா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அதுதான். அதற்கு பிறகும் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்ற பிறகும் உடனே அவர் ஜெயிச்சு வந்துடல. அவரும் தோற்றார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்திருக்காரு. அதனால் அங்கே தோல்வியை கண்ட பிறகு இன்றைக்கி திமுக மீண்டும் வெகுண்டு எழுந்திருக்கிறதே தவிர துவண்டு போகவில்லை. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது காரணம் ஒரு லட்சியத்தின் பின்னால் இருக்கிற ஒரு கட்சி என்பதனால் ஒன்று. அடுத்தது இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்தது, இதெல்லாம் பற்றி பேசணுன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு விஷயம் சொல்கிறேன். அபினிஷியோன்னு ஒரு வார்த்தை உண்டுங்க, லத்தீன் வார்த்தை. அது என்னன்னா ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்திலிருந்தே. ஒன்று டிவிக்கே ஒன்றும் தூய்மையான கட்சியெல்லாம் கிடையாது. நல்லா நீங்கள் தெளிவாக இருந்துக்குவோம். அவர் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கவங்கள உடச்சி கொண்டு வர்றாருன்னா கொண்டு வர தான் செய்வார். ஒரு பக்கம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேஷம் போடுறாரு. நான் ரொம்ப நல்லவன், நான் நேர்மையானவன் ஒரு வேஷம் போட்டார். ஆனால் அந்த வேஷத்தை மக்கள் யாரும் நம்பல. நீங்கள் அந்த எதிர்கட்சி தலைவர் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். அந்த வேஷத்தை யாரும் நம்பல. என்னன்னா சில பேர் பேசும்போது கூட சொன்னால் ஒரு சுனாமி அடிச்சிருச்சு. ஒன்றும் சுனாமியெல்லாம் ஒன்றும் அடிக்கல. தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் மத்தியில், ஒரு இளைஞர் மத்தியில் ஒரு தவறான செய்தி பரவிருச்சு. அந்த சினிமா மாயை, அந்த கவர்ச்சி கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கு. அப்படி தான் பார்க்கணும். அவருக்கு ஏன் இப்போ 107 பேர் கொடுக்குறாங்க? சுனாமி அடித்தா 200 பேர் போயிட்டு இருக்கணும்ல. ஆனால் சுனாமியை அடிக்கலை, அவருக்கு ஃபேவராகவும் அடிக்கலை. ஆனால் அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, யாரை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நினைத்தாரோ அதையும் ஒழித்து விட்டார்கள். அதனால் இது ஏதோ சுனாமியில் எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்கன்னு இல்லை. ரொம்ப நிதானமாக சில இடத்துல சில மாதிரி வாக்கு போட்டிருக்காங்க. பாஜக 27+5 நின்றுச்சு. எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? ஒருத்தர் தான். காங்கிரஸ் துரோகத்தின் இன்னொரு அடையாளம் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் எத்தனை இடத்துல நின்றுச்சு? 28 இடத்துல. எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? 5. அதனால் மக்கள் ஒரு நாம் பண்ண காரியங்களில், நாம் செய்த சேவைகளை புரியாத ஒரு நிலையில் இருந்த கொஞ்சம் இளைஞர்கள், ஒரு சினிமா கவர்ச்சியில் இருந்த இளைஞர்கள் ஒரு 17 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் இல்லை. 31, 34 அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் ஒரு விஜய் தூய்மையான ஆட்சி கொடுப்பாரா? நான் தான் சொன்னேன், அபினிஷியோன்னு ஆரம்பத்திலேயே பிகினிங்லேயே அவர் ஒன்றும் தூய்மையானவர் இல்லை. அவர் கட்சியில் யார் யார் கூட இருக்காங்கன்னு பாருங்கள். செங்கோட்டையன் அநேகமாக அதிமுக ஆட்சியில் முதலாக வழக்கு தொடுக்கப்பட்டு ஜெயிலுக்கு போக தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மந்திரி யாருன்னா செங்கோட்டையன், போக்குவரத்து மந்திரி. அவர் மேலே ஜீவா போக்குவரத்து கழகத்தில் டிக்கெட் அடிச்சிட்டாரு, டூப்ளிகேட் டிக்கெட் அடிச்சிட்டாருங்க. அவரே அடித்து கொடுத்துட்டாருங்க. அந்த வழக்கு இல்ல, அந்த கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டப்ப அவங்க சொன்னாங்க அவர் எங்களோட வந்தது தூய சக்தின்னு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. நீங்க குதிரை முட்டை போட்டுச்சுன்னா குட்டியான பிறகுமா? குதிரை முட்டை போட்டுச்சுன்னா குட்டியான பிறகுமா? குதிரை முட்டை தானே வரும், குதிரை குட்டி தானே வரும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நான் தூய்மைங்கிறாரு. கூட இருக்கிறவங்க யாரு, என்ன மாதிரி நீ ஆட்களை சேர்த்துருக்கிறீங்க? நான் இங்கே இந்த மேடையிலே சொல்கிறேங்க, இந்த இதில் அந்த கட்சியில் இருந்த ஒருத்தரே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு வேட்பாளர் நிற்கணும்னா இத்தனை கோடி பணம் கொண்டு வாங்கன்னு சொன்னது உண்மையா இல்லையா? மக்களுக்காக சேவை செய்வதற்கு எதுக்குங்க பணம்? 10,000 பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்தீங்களே, எத்தனாயிரம் பேரை இன்டர்வியூ பண்ணீங்க? ஆரம்பத்திலேன்னு நான் சொன்னாதான். அப்போது யார் இந்த பணம் வசூலித்தது, யாருக்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் கொடுத்தீங்க? அதனால் ஒன்றும் தூய்மையான கட்சிலாம் இல்லை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். பேரம் பேசினது உண்மையா இல்லையா? பேரம் பேசியது உண்மை. எப்படி பேரம் பேசின? அங்கே அந்த கட்சியில் இருக்கிற ஒரு அம்மா ஜெயிக்கிறாங்க. அந்த அம்மா அதுக்கு முன்னாடி இந்த கட்சியில் உறுப்பினரே இல்லைங்க. அவங்களும் ஒரு ரவுண்டு வந்துட்டாங்க, எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா லால்குடியிலே ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே மைக்கை நிட்டுறாங்க. மைக்கை நிட்டினோன்னு என்ன சொல்கிறாங்க, எங்கள் எடப்பாடி தாங்க முதலமைச்சர்னாங்க. அடுத்த நாள் அந்த வார்த்தையை திரும்ப பெற்று விட்டார்கள். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி பாண்டிச்சேரிக்கு போகிறார். எல்லாரும் நம்ம அந்த என்ன தீவு இங்கே கூட்டு போனாங்களே, என்னது கூவத்தூர் மாடலை இவங்களும் ட்ரை பண்ணி பாண்டிச்சேரிக்கு கூட்டு போனாங்க. ஏன்னா கூவத்தூரில் ரொம்ப அனுபவப்பட்டவங்க. அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அன்னைக்கு கருணாநிதி சொல்லுவார்னு பார்த்து சொல்லலை. எங்களுக்கும் கொஞ்சம் விஷயம்லாம் தெரியும். அதுவும் அநாகரிகமான செயல்கள் எத்தனை இருக்குமோ அத்தனையும் கூவத்தூரில் நடைபெற்றது. நான் அதை பேசலை. இப்போ பாண்டிச்சேரிக்கு போனார் எடப்பாடி பழனிசாமி. எல்லா எம்எல்ஏயும் போய் கூட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல செய்தி சொல்ல போகிறேன்னாரு. கரெக்டாக சொல்லார், நான் சொல்கிறது நல்ல செய்தி சொல்ல போகிறேன், நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு செய்தி இருக்குன்னாரு. அது என்ன மகிழ்ச்சி அடைகிற மாதிரி செய்தி? அங்கே அந்த கூவத்தூரில் அந்த பாண்டிச்சேரியிலேருந்து வர்றதுக்குள்ளேயே ஈவி சண்முகம் போய் ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அப்போயாவது அவருக்கு புரியணும்ல, அப்பவும் புரியல. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதில் ஏதோ நிறைய பேர் ஒரு விஷயத்தை பேசும்போது பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்க. இல்லை,
அவங்க ஒரு நல்ல ஸ்லோகனை உருவாக்குனாங்க. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. 2019 அமித்ஷா சொன்னாரு. அமித்ஷா சொன்னார் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னாரு. இப்போ என்னாச்சு, ஒரு கழகத்தை காலி பண்ணுறாங்க. எஸ்பி வேலுமணி மோகன் பகவத்ங்கிற ஆர்எஸ்எஸ் தலைவரை கோயம்புத்தூரில் போய் சந்தித்து பேசினார். அதாவது ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் எடப்பாடிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இது. இவர் போய் சந்தித்து பேசினார்ல, ஏயா போய் சந்திச்சேன்னு இவர் கேட்டாரா? அல்ல, எஸ்பி வேலுமணி தான் நான் தான் ஏன் சந்தித்தேன், இதுதான் ஏன் பேசுனேன் அவராவது சொன்னாரா? அங்கேயும் பேசல. ஜனவரி 2026 அமித்ஷாவை போய் இதே எஸ்பி வேலுமணி சந்திக்கிறார். அந்த எஸ்பி வேலுமணியை சந்தித்து விட்டு பத்திரிகையாளர் கேட்கும்போது பேசாமல் போயிட்டாரு. அல்லது எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு கேட்டாரு, நான் தானே என் தலைவன், நான் தானே பொதுச் செயலாளர், நான் இருக்கையில் நீ ஏன் போனேன்னு. அப்போ இந்த கட்சியில் என்ன ஆகி போச்சு, யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஒரு கட்சியில ஒரு முக்கிய நிர்வாகி தலைமை செயலாளர் வந்து எஸ்பி வேலுமணி, அவர் போய் ஒரு அமைப்பு ஒரு தலைவரை பார்க்க கூடாதா? ரைட்டுங்க, பார்க்கறது ரைட்டுன்னு சொல்றேன், தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா என்ன பேசுனீங்க, நாட்டு மக்களுக்கு சொன்னீங்களா அல்லது பொதுச் செயலாளருக்கு சொன்னீங்களா அல்லது பொதுச் செயலாளராவது நீங்கள் என்ன பேசுறீங்க என்று கேட்டாரா? அங்க இல்ல. அப்ப அங்க டிஸ்பியூட் என்ன எங்க அங்க என்ன நடக்குதுன்னா, தனியா ஒரு பாதை போடப்பட்டு விட்டது. என்ன பாதைனா, அது நேரா டெல்லிக்கு தான் போகும். அந்த பாதை இங்க நீங்க காலை வச்சீங்கன்னா அந்த பாதை சாரி மன்னிக்கணும், பாதை போடப்பட்டு விட்டது. அந்த தனி பாதை, அது ஒருவேளை அதிமுக பாதையா கூட இருக்கலாம். அங்க நேரா அங்க போறாங்க. இல்ல அங்க நேரா அங்க கேட்டுதான் எல்லாமே பண்ணுவாங்க. அதனால இப்பொழுது விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததை இடதுசாரிகளும், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இடதுசாரிகளும் விசிக போன்ற கட்சிகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை விஜய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா என்டிஏல இருந்து தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. சிவி சண்முகம் தான் நாங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம்னு தெளிவா சொல்றாங்க. நீ வெளியே வந்தா கூட நீ யாரை சொல்லி வாக்குவாங்க? நீங்க ஒரு குறைந்தபட்ச நேர்மை வேணும்ல. இடதுசாரிகளும் விசிகாவும் அன்னைக்கு வாக்கு நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறோம்னு சொன்னாங்க. என்ன சொல்லி சொன்னாங்க? உடனடியாக ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, மக்கள் இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகவும் இல்லை. கூட்டணி விட்டு வந்துட்டாங்களே சார். யாரு? இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி விட்டு தான் போவே இல்லை. சரி, நாளைக்கு ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா விஜயோட நிப்பாங்களா திமுக நிப்பாங்களா? இங்க அரசு ஆதரிச்சு நாளைக்கு தேர்தல் வர்றத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இல்ல இன்னைக்கு வரையில நான் முதலமைச்சராக முக ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினோட வார்த்தைகளிலும் அவரை முன்னிலைப்படுத்தி தானே தேர்தலை ஜெயிச்சாங்க. அவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. கண்டிஷனல் சப்போர்ட். நல்ல ஞாபகம் வச்சுங்க. அன்கண்டிஷனல் சொன்னா கூட இட் இஸ் எ கண்டிஷனல் சப்போர்ட். என்னன்னா, இந்த சந்துல சிந்து பாடிடக்கூடாது பிஜேபி. அந்த பிஜேபி எப்படியும் மறைமுகமாக ஜனாதிபதி ஆட்சியின் மூலமாக இங்க ஆட்சி நடத்தக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனோட, அது முதல்வருக்கும் தெரியும். முதல்வர் அதை சொல்லுகிறார், என்னுடைய கட்சி, அது எதிர்கட்சி, எங்களோட சேர்ந்து வாக்கு வாங்கியவர்கள் தான், அவர்கள் தான் இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. விஜயோட ஆதரவு இல்ல, எதிர்கட்சி திமுகவின் ஆதரவில் வெற்றி பெற்றவர் தான் இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? உடனடியாக ஜனாதிபதி ஆட்சி வருகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. 6 மாதத்துக்கு முன்னால் தேர்தல் வந்தால் மக்கள் சந்திப்பதற்கு தயங்குவார்கள், ஒரு வெறுப்பு வரும். அதனால ஜனநாயகத்துக்காக நாங்களே செய்கிறோம், ஆனால் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று சொல்லிவிட்டு தான். சரி, இப்ப பாஜகவோட பிளாய் இது. அதனாலதான் சிவி சண்முகம் வேலுமணி ஆதரிக்கிறாங்கன்றீங்க. நீங்க மறைமுகமாக டிவிகேவுக்கும் பாஜகவுக்கும் உறவு இருக்கலாம் என்ற சந்தேகமும் வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.